ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. காலையில் எழுந்த உடனே இந்த சில்லுன்னு ஒரு காற்றை ரசிச்சுக்கிட்டு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வேலை தான் பார்த்தது. பகல் ஃபுல்லாக செம்ம வெயிலாக இருக்குங்க. செடியெல்லாம் அப்படி சீக்கிரமே வாடி போயிடுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இப்போல்லாம் 2 டைம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சிச்சுதுன்னா பிரச்சனை இல்லை. மழை பெய்யலை அப்படின்னா ரொம்ப செடியெல்லாம் சோர்ந்து போயிடுது. உங்களுக்கு செடி வளர்க்க பிடிக்கும்னா குட்டி குட்டி இடம் இருந்தால் கூட ஒரு 2 செடியாவது அட்லீஸ்ட் வச்சு வளங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டி இடம் இருந்தால் கூட சின்ன சின்ன செடிகள் வளர்க்க ஆரம்பிங்க. அது நமக்கு ரொம்பவே மனசுக்கும் இதமாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு ஏர் ப்யூரிஃபையராகவும் இருக்கும். இன்றைக்கி மாவு அரைக்க போகிறேன். நைட்டே அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ மாவு அரைக்க போகிறேன். நான் இட்லி மாவுக்கு 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்தும் 2 டீஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துப்பேன். ஃபஸ்ட் அரிசி அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக உளுந்து அரைக்கும் போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் பொங்கலும் சாம்பார் சட்னி தான். ஸோ நான் பருப்பு வேக வைக்கும் போதே வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம், சாம்பார் தூள் எல்லாம் போட்டுட்டு உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். இது கூடயே ஒரு டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுப்பேன். பருப்பு வெந்தாச்சு. நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மண் சட்டியில் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்பேன். ரித்துக்குட்டி எழுந்து வந்துட்டாருங்க. இப்போல்லாம் சார் சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் தான் வருது பெட்ரூம் போகிறதுக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லா காயுமே போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா வெந்துட்டுருக்கோம். காய் வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். உளுந்தும் போட்டிருந்தேன். உளுந்தும் ஆட்டி முடிச்சாச்சுங்க. எல்லாம் எடுத்துட்டு அடுத்து உளுந்த வடைக்கும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் போட்டு விடணும். எடுத்துகிட்டு கையோடு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து உளுந்த வடைக்கு உள்ள ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு
அப்படியே உளுந்து சேர்த்து ஆட்டிக்க போகிறேங்க. எப்போவும் பிளாக் உளுந்து தான் போடுவேன். நைட் வந்து உளுந்து ஊற வைக்க மறந்துட்டேன் வடைக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒயிட் உளுந்து தான் சேர்த்துருக்குறேன். அடுத்து வந்துட்டு பொங்கலுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன், அரிசி பருப்பெல்லாம். ஸோ இப்போ வந்து இஞ்சியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ரித்துக்குட்டிக்கு கோல்டு இருந்ததுங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆவி பிடிக்கிறதுக்காண்டி தண்ணி வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நொச்சி இலை மட்டும் போட்டு ஆவி பிடிச்சிப்பார். வடைக்கு மாவு ஆட்டி முடிச்சாச்சுங்க. சாம்பார் வெந்துருச்சு. ஸோ புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஸோ அது கூட வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் போல் யூக்கலிப்டஸ் ஆயில் விட்டுட்டு ரித்துக்குட்டி ஆவி பிடிக்க சொல்லியாச்சு. அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஆவி பிடிப்பார், அப்புறம் அங்கே போவார், இங்கே போவார், அப்படியே பண்ணிகிட்டு இருந்தார். குக்கரில் வந்துட்டு பொங்கலுக்கும் வச்சு விட்டாச்சுங்க. வந்துட்டு வரகரிசியில் பொங்கல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு இதுக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வடைக்கும் ஃபுல்லாக வெங்காயம் எல்லாம் இஞ்சியெல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. வந்து வடை வந்து போட்டு எடுக்கணும். எப்போவுமே உளுந்த வடை போடும்போது பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டிப் பண்ணி போடும்போது நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அடுத்து வந்து தேங்காய் சட்னி மட்டும் வைக்கணும். ஸோ அதுக்கு தேங்காயெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். ஸோ ரித்துக்குட்டிக்கு சாப்பிட போட்டு கொடுத்தாச்சு. போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் உரிச்சிட்ருக்கேன். ஸோ அவருக்கு மாதுளம்பழம் கொஞ்சம் நட்ஸும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ரித்துக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. போனதுக்கப்புறமா கிச்சனில் வந்து அப்படி இப்படி இருந்தது. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒருக்கா நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தொடச்சி கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் அடுத்து வேலை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு சாப்பாடு அப்புறம் முட்டை வேக வச்சுருக்கேன். நேற்றுக்கு வச்ச ரசமே இருந்தது. ஸோ ரசம் அது வைக்கல, குழம்பும் இருக்குது. ரித்துக்குட்டியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். விளையாடிட்டு லஞ்சும் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ரித்துக்குட்டியை வந்து தூங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாவு கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருந்தது. ஸோ அதை வந்து எடுத்து பாதி மட்டும் பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. நைட்டு இட்லி ஊற்றுற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன். சாம்பாரும் சூடு பண்ண வச்சுருக்கேன். காலையிலே வச்சு சாம்பாருங்கிறதால கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டா கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு.
பாத்திரம்லாம் எடுத்து கழுவி முடிச்சுட்டு சிங்கையும் கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. ரித்துக்குட்டியை தூங்க வச்சுட்டா இவ்வளோ வேலை பார்க்க முடியும். சம்டைம்ஸ் அவரோட சேர்ந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரெக்ரீட் பண்ணிடுவேன். ஐயோ இவ்வளோ வேலை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. கொஞ்சம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரித்துக்குட்டியே எழுந்து வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மக்கானாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அவர் கூட விளையாடிட்டு இருந்தோம். மக்கானா வந்து லைட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். ரித்துக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு அடுத்து வந்து இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்துக்குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரித்துக்குட்டி எந்த வேலை செஞ்சாலும் நான் பண்ணுவேன் அப்படின்வான். அது கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சம்டைம்ஸ் கடுப்பாகும், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுடா வேலை பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். நம்மளுக்கு எல்லா நேரமும் மைண்ட் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஸோ இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போல்லாம் நான் இட்லியே ஊற்ற விடலை. ஆக்சுவலாக ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு. இட்லியும் வெந்துருச்சுங்க. சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். காலைல வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ தேங்காய் சட்னியை தாளிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே ரித்துக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தக்காளி பழம் வேணுமாம்மா. வெயிட் பண்ணுடா, ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லான்னு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சரின்னு ஒரு தக்காளி பழத்தை எடுத்து வாஷ் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு தக்காளி பழம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா இட்லி போட்டு ஊட்டி விட்டாச்சுங்க. ஒரு இட்லி அப்படி இல்லைன்னா 1.5 இட்லி தான் சாப்பிடுவார். அதுவே கஷ்டப்பட்டு கொடுக்கணும். இதுவே தோசையாக இருந்தால் இன்னும் சுத்தமாக உள்ளே போகாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயாச்சுங்க. இப்போ வந்துட்டு தூங்க வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவார். வெளியில் தூங்கி எந்திரிச்சு வரும்போது சைக்கிளில் வந்துக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபீஸ்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா ஷார்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.